இன்னைக்கு நாசா கண்டுபிடிக்கிற பல விண்வெளி தகவல்களை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு புத்தகம் துல்லியமா சொல்லியிருக்கு. அதுதான் பரிசுத்த வேதாகமம். விஞ்ஞானம் வளர்ந்த பிறகுதான் பைபிளை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றது எவ்வளவு உண்மைன்னு நீங்களே பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்க நம்பிக்கையே பலப்படுத்த போகுது. முதல்ல இந்த பூமி விண்வெளியில எப்படி நிக்குதுன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. பழங்காலத்துல பூமி ஒரு பெரிய ஆமை மேல இல்ல யானை மேல நிக்குதுன்னு நம்பினாங்க. ஆனா சுமார் 3500 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட யோபு 26:7 என்ன சொல்லுது? பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறாருன்னு பைபிள் அன்றே சொல்லிருச்சு. அந்தரம் அப்படின்னா எந்த ஆதாரமும் இல்லாம பூமி விண்வெளியில இருக்குன்னு அர்த்தம். நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இது சொல்லியாச்சு. இது ஒரு மனுஷன் எழுதுனதா இருக்க முடியுமா? இல்ல, இது தெய்வத்தோட வார்த்தை. அடுத்த முக்கியமான விஷயம் பூமியோட வடிவம். இது இன்னும் ஆச்சரியமானது. 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட உலகம் என்ன நினைச்சதுன்னா பூமி தட்டையானதுன்னு தான். ஆனா சுமார் 2700 வருஷங்களுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி இதை சொல்லிட்டார். ஏசாயா 40:22 அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார்னு தெளிவா இருக்கு. இங்க உருண்டைங்கிற வார்த்தைக்கு கோளம் அல்லது ஸ்பியர்னு அர்த்தம். சேட்டலைட் வசதியே இல்லாத அந்த காலத்துல இந்த உண்மை எப்படி தெரிஞ்சது? மூணாவது தகவல், வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள். இத கேட்டா மிரண்டுடுவீங்க. கிபி 150ல தாளமிங்கிற அறிஞர் வெறும் 1022 நட்சத்திரங்கள் தான் இருக்குன்னு சொன்னார். ஆனா எரேமியா 33:22ல தேவன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதது அப்படின்னா அதை எண்ணவே முடியாதுன்னு அர்த்தம். கடற்கரை மணல் அளக்கப்படாததுமா இருக்கிறது போல நட்சத்திரங்களை எண்ணவே முடியாது. சுமார் 4000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு தேவன் இதை காட்டி உறுதிப்படுத்தினாரு. மனித அறிவு தோத்து போற இடத்துலதான் தேவனோட வல்லமை வெளிப்படுது. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைச்ச தேவன் உங்களையும் ஆச்சரியமா படைச்சிருக்காரு. நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் உங்க கஷ்டத்தையும் பேர் சொல்லி அறிவார். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல் மத்தவங்களுக்கும் பயன் தரணும்னா இப்பவே இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பைபிள் உண்மைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். கமெண்ட்ல ஆமென்னு சொல்லுங்க.